நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டம் பரப்பு வசந்தாபுரத்தை சேர்ந்த விவசாயி செங்கோட்டையன் தங்கள் ஊரில் டாஸ்மாக் கட்டிடம் கட்டி திறக்கப்படாமல் உள்ளதால் பக்கத்து ஊரில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு சென்று மது அருந்த மதுப்பிரியர்களுக்கு இலவச பஸ் பாஸ் அரசு தர வேண்டும் என ஈரோடு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனு கொடுத்தார். மனுவை படித்த அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுக்கு மனுவை அனுப்பி அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி செங்கோட்டையனை அனுப்பி வைத்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவி வகிப்பார். இவரின் பதவி 2027 பிப்ரவரி 9 வரை நீடிக்கும். தமிழகத்தின் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 6வது நினைவு நாள் இன்று. கரும்புக்கடை பகுதியில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அனுசரிக்கப்பட்டது. பழனி வட்டாட்சியர் தலைமையில் கண்டியம்மன் கோவில் நிலப்பிரச்சினை தொடர்பாக இருதரப்பினர் சார்பிலும் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அயோத்தியில் 26 லட்சம் அகல் விளக்குகளை கொண்டு ஸ்ரீராமர் உருவத்தை உருவாக்கி விளக்கு ஏற்றி உலக சாதனை படைத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை செய்யக்கூடாது என்று பொதுமக்களிடம் கூறிய காவலாளியை யானை கீழே தள்ளியது. அதன்பின் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தீர்த்தவாரி செய்தனர். இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக நேற்று வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை டெல்லி பாலம் விமானப்படை தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். பிரதமர் நரேந்திர மோடி எந்தவிதமான அழுத்தத்திற்கும் அடிபணிய கூடியவர் அல்ல என ரஷ்ய அதிபர் புகழாரம் சூட்டியுள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904478915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.